அனைவருக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழும் உயிரினம் எதுன்னு தெரியுமா? மெதுவாக தான் நடக்கும், ஆனால் உலக வரலாற்றையே இந்த உயிரினம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் மிக பழமையான உயிரினங்களில் ஒன்று தான் ஆமை. டைனோசர்கள் இருந்த காலத்திலிருந்தே பூமியில் வாழ்ந்துக்கிட்டு வர உயிரினம் இது. ஆமையில் 2 வகையாக இருக்குது. ஒன்று நில ஆமை, இன்னொன்று நீர் ஆமை. நில ஆமைகள் மேக்சிமம் நிலத்தில் மட்டும்தான் இருக்கும். நீர் ஆமைகள் நீரில் மட்டும்தான் வாழும். ஆமையோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஆமையோட உடலில் இருக்கக்கூடிய கடினமான ஓடு தாங்க அதோட பாதுகாப்பு கவசம். அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதோட உடலை முழுவதும் அதோட ஓட்டுக்குள்ளே மறைச்சிக்கும். இது இயற்கையே அதுக்கு கொடுத்த ஒரு சூப்பரான வரப்பிரசாதம். ஆமைகள் நீண்ட காலம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. சில ஆமைகள் 100 முதல் 150 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். அதனால தான் நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை போல் பொறுமை இருந்தால் வாழ்க்கை நீளும்னு சொல்லுவாங்க. ஆமைகள் மெதுவாக தான் நகரும், ஆனால் திசை உணர்வு மிக மிக அதிகம். கடல் ஆமைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து தான் பிறந்த அதே கடற்கரைக்கு முட்டையிடும். கடல் பாசிகளை கட்டுப்படுத்துறதுலையும் கடல் சூழ்நிலையை சமநிலையில் வச்சிருக்கிறதுலையும் ஆமைகளோட பங்கு ரொம்ப அதிகம். இயற்கை சங்கிலியின் முக்கிய அங்கம் ஆமைகள்னு சொல்லலாம். ஆமைகள் இல்லாமல் போனால் கடல் உயிரினங்களோட சமநிலை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். இன்றைக்கு ஆமைகள் பல அபாயங்களை எதிர்கொள்கிறது. ஒன்று, பிளாஸ்டிக் கழிவுகள்னால கடல் மாசுபடுறது, சட்டவிரோதமாக ஆமைகளை பிடிக்கிறது, அதோட முட்டைகள் அழிக்கிறது. இதனால் ஆமைகளில் பல அரிய வகை அழிவோட விளிம்பில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், கடற்கரையை சுத்தமாக வச்சுக்கலாம், ஆமைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தலாம். ஒரு சிறிய முயற்சி தான், ஆனால் ஒரு பெரிய உயிரை காப்பாற்றும். மெதுவாக நடந்தாலும் உலகத்தை கடந்து வந்த அதிசய உயிரினம் ஆமை. இயற்கையை நேசிப்போம், ஆமைகளை பாதுகாப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.